My longing as an actor was fulfilled in that, and to be very frank, I had a wonderful time. Okay. ஏன்னா என்னை தவிர என் கூட இருந்தவங்க எல்லாருமே புது நடிகர்கள். விட்டல் சார்லாம் எனக்கெல்லாம் சீனியரு, என்னுடைய நண்பர் நாடக நண்பர் ஜார்ஜ் இவங்கெல்லாம் இருக்காங்க. பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய கடமை என்னவாக இருந்துச்சுன்னா, எனக்கு தெரியும் நான் வந்து புது நடிகராக வரும்பொழுது ஒரு சீனியர் நடிகரை பார்த்து என்ன பயப்பட்டிருக்கேன். அவங்க சும்மா மனசால கிடையாது, சும்மா சீண்டுவாங்க. அது எப்படி மனசு கஷ்டப்படலாம் எனக்கு இருந்துச்சு. என்னுடைய முதல் கடமை வந்து நான் அந்த ஒரு விஷயத்தை வந்து என்னுடைய புது நடிகர்களுக்கு கொடுக்கக்கூடாது. எனக்கு என்னென்னா, எனக்கு அதுலேயும் சுயநலம் தான். நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன் அவங்களோட. ஸோ தே ஹாவ் டு ஃபீல் கம்ஃபர்டபுள். அதுதான் என்னுடைய இதுவாக இருந்துச்சு. இட் வாஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் ஃபேமிலி. ஐ விஷ் இட் வாஸ் அ ரியல் ஃபேமிலி ஃபார் மீ. அண்ட் அது தெரியல, இன்னொரு முறை அந்த ஒரு எனர்ஜி இன்னொரு படத்தில் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நடித்தா வருமானு தெரியல. தேவர் ஸோ ஜெனுவன். நானும் நீரவ் ஷா வந்து போயிட்டுருந்தோம். என்ன நீரவ் இப்படி ரொம்ப நல்லா, ஏன்னா நீரவ் ஷா வந்து ரொம்ப வெரி சீரியஸ் மேன். அவர் வந்து ஸ்பிரிச்சுவலாக இருக்கார், எல்லாம் இருக்கார், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்க. எனக்கு ஒரே ஒரு பயம் இருக்குண்ணா சார், இவங்க எப்படியே கடைசி வரைக்கும் இருந்தால் எல்லாருக்குமே நல்லா இருக்கும்லன்னாரு. So this is the real expectation from us. Don't get corrupted. Not corrupted. I mean, cinema, it has got its own influence. அது அப்புறம் வந்து working with Sara, working with Ray, working with Rahel, I had to become a learner again. These kids are so intelligent. So intelligent. I used to ask them, நீங்கள் எப்படி இதை பண்ணுவேன் சாரா, what is your thought process, how do you think that you have to twitch your eyes like this? And the explanation she gave, even Stanislavski hasn't written in his book. They have a different, very logical approach, which I think I can learn from them. So I had a wonderful experience with them. அது எல்லாத்தையும் மீறி எல்லாரும் எதிர்பார்க்குற ஒன்று, என்னுடைய மகன் இதில் வந்து என்னுடைய பேரனா நடிச்சிருக்கான். இட் வாஸ் அ சர்ப்ரைஸ். ஏன்னா கதை சொல்லும்போது அது அவர் பண்ண போகிறதா தெரியல, காஸ்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் பண்ணுறதா தெரியல. சண்முகராஜன் என்னுடைய நண்பர், நாடக நண்பர், அவர் தான் வந்து என்னுடைய மகனை கூப்பிட்டு போய் காஸ்டிங் கூப்பிட்டு போயிருக்காரு. அப்போ கூட எனக்கு தெரியாது. காஸ்டிங் முடிஞ்சு அப்புறம் திரும்பி அவரை வந்து 2வது தடவை அவரை வந்து ட்ரையல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒத்துக்கிட்ட பிறகு தயங்கி வந்து லுத்ஃபுதீன் பாஷா என் முன்னால் நின்று, அப்பா என்ன இல்லை நான் வந்து என்ன சொல்லு, என்ன பண்ண போகிற, இல்லை நான் வந்து நடிக்க போகிறேன். நான் சொன்னேன், நடி வேணான்னு சொல்லலை, நான் யாரும் நடிக்கூடாதுன்னு சொல்லலை. இல்லைடா நான் ஊரெல்லாம் வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன், நடிகனுக்கு வந்து ஒரு பயிற்சி முக்கியம், எனக்கு வந்து பிறவி நடிகர்கள் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது, யூ ஹாவ் டு பி எ ட்ரெயின்ட் ஆக்டர், அதுக்கெல்லாம் எப்படி, அப்புறம் நான் பேசுனதுக்கு முரணா நானே போயிடுவேனே. இல்லைப்பா, தே ஆர் ஹேவிங் அ ஒர்க் ஷாப். நீங்கள் அந்த மேக்கிங்கில் பார்த்துருப்பீங்க. தே ஹேட் அ ஒண்டர்ஃபுல், ஈவன் தோ இட் வாஸ் அ ஷார்ட் ஒர்க் ஷாப், இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் ஒர்க் ஷாப் கண்டக்டட் பை தட். ஆனால் அது பத்தாது. அவன் கூட ஷார்ட்ஸ் வரும்போது எனக்கு ஒரு சின்ன தயக்கம், அவனுக்கு எதனா ஸ்ட்ரெஸ் இருக்குமா, இல்லை ஐ எம் கோயிங் டு பி எ டீச்சர் டு ஹிம், இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு, அது சரி வராது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எனக்கு இருந்துச்சு. பட் it was a very comfortable area for us to play around with the characters what we are given.